ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம வந்து திக் ப்ரெஷர் வெசல்ஸ், அதுக்கப்புறம் காலம்ஸ், இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் வந்து நமக்கு ஷியர் மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஷியர் மாடுலஸை வந்து நம்ம E = 2G1 + μ அந்த ரிலேஷனில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கான பாய்சான் ரேஷியோ தெரியாது. பாய்சான் ரேஷியோ வந்து நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்லேருந்து நம்ம பாய்சான் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வால்யூம் வந்து π/4 d² E d² L. ஸோ இதை வந்து நாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம சென்டிமீட்டர்லேயே போடுவோம் வால்யூமையும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் Pdi/4te 5 - 4μ. இதிலிருந்து நம்ம மியூவை கண்டுபிடிக்க போகிறோம். (5902)2325 centimeter cube. இப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருக்கிறது வந்து சேஞ்ச் இன் வால்யூம் divided by 15902.325 is equal to PD. I வந்து 150. அதாச்சும் நான் இந்த சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லாமே நியூட்டன் அப்புறம் மில்லிமீட்டரில் வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன். 16 divided by 15902.325 into 20 210 into 10^3 divided by 7 into 150. இதை நம்ம மைனஸ் பண்ணணும் 5ஆல். டிவைடட் பை 4 பண்ணோன்னா நமக்கு வந்து மியூ கிடச்சிடும். அதோட வேல்யூ வந்து 0.2438. இப்போ நம்ம அதை E = 2G1 + μ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு வந்து 84 மெகாபாஸ்க், அதாவது 84414.79 மெகாபாஸ்கல்னு கிடச்சிருக்கு. இப்போ ஜிகாபாஸ்கலை கேட்டிருக்கனால டிவைடட் பை பவர் 3 போட்டோம்னா நமக்கு 84.414 ஜிகாபாஸ்கல் அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்பெரிக்கல் வெசல் இருக்குது, அதில் சேஞ்ச் இன் வால்யூம் கேட்குறாங்க. ஸ்பெரிக்கல் வெசலுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 3 times of the radial strain. So 3 PDI divided by 4TE 1 minus mu. இப்போ நம்ம V வந்து நமக்கு தெரியாது. வியை வந்து நம்ம எம்எம்மில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் வந்து mm³ தான் கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூமை நம்ம mm³ வச்சுப்போம். ஸ்பியருக்கு உண்டான வால்யூம் வந்து 4π/3 r³ 4π divided by 3 into r³ வந்து 0.5 mm 0.5 மீட்டர். இதை நம்ம மில்லிமீட்டராக மாற்றணும்னா 500 mm. 4π divided by 3 into 500 cube. 5.23 into 10^8 millimeter cube.
இந்த இடத்துல நான் இதை சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூமில் போட்டுக்கிறேன். 5.23 × 10⁸. இந்த சைடில் நான் எல்லாமே நியூட்டன் மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் 10 பாரு 1 பாரு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 10⁵ பாஸ்கல்ன்ட்டு. இப்போ நமக்கு 10 பாருன்னு இருக்கப்ப அதை நம்ம 1 Nm/mm² சொல்லலாம், இல்லை 1 MPa சொல்லலாம். அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். டிஐ வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ 1000 நான் போட்டுக்கிறேன் மில்லிமீட்டரில் மாற்றி. இதுக்கப்புறம் 4T வந்து 8, E வந்து 200 × 10⁻3, 1 - μ வந்து இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, which is 0.25. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். divided by 4 8s are 32, 200 × 10⁻3 × 0.75. எனக்கு சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 18407769 mm³ அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அவன் இங்கே mm³ சொல்லியிருக்கான், இங்கே cm³ சொல்லியிருக்கான். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா சென்டிமீட்டருக்கா, 1 cm = 100 mm. Sorry, 1 cm = 10 mm. ஸோ நான் cm³ மாற்றணும், divided by 10⁻³ mm³. ஸோ divided by 184 cm³ கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த சம்மில் பாருங்கள், நம்மளை வந்து டவ் மேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை டூ நம்மளை வந்து இந்த மெட்டீரியல் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் த வால் ஆன் த சிலிண்டர் சொல்லாமல் இந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மேக்ஸிமம் டிவைடட் பை 2ன்ட்டு போடுவாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இங்கே என்னது, டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹூப் ஸ்ட்ரெஸ் த மேக்ஸிமம் டிவைடட் பை 2, which will give us the longitudinal stress. அப்போது PDI, P வந்து 2 MPa, DI வந்து 100 divided by 4T. அப்போது நமக்கு வந்து 25 ஆன்சர் கிடைக்கும். MPa ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ எப்படி கேட்குறாங்க அதை பார்த்துட்டு போடணும். இந்த சிலிண்டர் ஆன் த சிலிண்டர் இன்ப்ளேனா மேக்ஸிமமா அப்சல்யூட்டுன்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்க்கணுன்ட்டு நான் கான்செப்ட்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட் வச்சு போட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன் ஷியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்ஸை நார்மல் கேல்குலேட் பண்ணோன்னா அது வந்து 2 times ஆஃப் த ஈல்டு இன் ஷியராக இருக்கும். அப்புறம் நமக்கு ஆல்ரெடி எஃப்ஓஎஸும் கொடுத்துட்டாங்க. ஈல்டு வந்து நமக்கு எதுக்கூட ஈக்குவலாக இருக்கும்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸோட ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஈல்டு தான் டிவைட் பண்ணோம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டியது தான் இங்கே இருக்கிறது. 2 × ஈல்டு வந்து 200 ஆகிடும், 200 MPa. அதுக்கப்புறம் 200 MPa ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் பண்ணுவோம் 200. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கிறது. இங்கே வந்து சிலிண்டரில் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் மேக்ஸிமம், PDI டிவைடட் பை 2T. இந்த 2 போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது 200 இஸ் ஈக்குவல் டு P வந்து P தான் என்னன்னு தெரியல, DI வந்து 2Rன்ட்டு நம்ம போட்டோம்னா 200 mm. ஸோ விச் இஸ் 200 divided by 5 இருக்குது. இந்த 200 இந்த 200 போயிடுச்சு. அப்போ P is equal to 5 MPa
அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது பார்த்தா ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன் ஷியர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன் நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இந்த இடத்துல எதோட டிவைட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போட வேண்டியது தான் இங்கே இருக்க சூட்சமம். இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ப்ரெஷரை டேரெக்டாக கொடுக்காம. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரெஷர் வந்து ரோஜி ஹெச்ன்னு சொல்லலாம். இங்கே ரோஜி தான் இதோட ஈக்குவலண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து ரோஜின்னு சொல்லலாம். ஹூப் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து 12 MPa. இதுக்கப்புறம் நான் இதை வந்து எல்லாமே இந்த சைடில் வந்து நியூட்டன் மீட்டர்னு வச்சுருக்கேன், இந்த சைடு நான் நியூட்டன் மீட்டர்னு வச்சுக்கிறேன். ரோஜி ஹெச் டிஐ வந்து 2.2 டிவைடட் பை 2T தானே. இது வந்து ஒரு சிலிண்டர், ஸோ 2T தான். (9810) 2.2 divided by 2 into 20 into 1000 into 9.81 sorry 9.81 போட்டேன். 12 into 10⁶ into 40 divided by 1000 divided by 9810 into 2.2. எனக்கு ஆன்சர் வந்து 22 மீட்டர்னு கிடைக்கிது. 22.24. நம்ம இந்த சைடு நியூட்டன் மீட்டர்னு வச்சுருந்தோம், இந்த சைடு நியூட்டன் மீட்டர்னு வச்சுருந்தோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க, ஹெச்ன்றது மீட்டரில் வரும். 22.24 மீட்டர் என் ஆன்சர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 22 வந்து 25 இருக்காங்க, நமக்கு 22.24 கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள், இந்த சம்மில் பாருங்கள், ஒரு ஸ்பெரிக்கல் வெசல் இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ரெஷர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். which is 3PDI divided by 4TE 1 minus mu 50 V is equal to 4π/3 R cube வந்து 0.4 meter, which is 400 cube. (2.68 into 10⁸ millimeter cube. இங்கே வந்து 50 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? ஓ ஷிட். ஸோ இதை நம்ம மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். 100 மல்டிப்ளை பண்ணால் இப்போ 40 வரும். (268082.57 சென்டிமீட்டர் கியூப்ன்ட்டு வரும். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். 3P தான் நமக்கு கேட்டிருக்காங்க. டிஐ வந்து நம்ம இந்த சைடு வந்து எல்லாமே நியூட்டன் எம்எம்னு வச்சுக்கலாம். டிஐ வந்து 800 ஆகிடும். டி வந்து 4, இ வந்து 2 into 10⁵. மியூ வந்து 0.7. ஸோ
அதையும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு P வந்து 0.355 மெகா பாஸ்கல்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்குது ஆன்சர். ஸோ இந்த சம்பளம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தா, யூனிட்டை கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, எது பண்ணால் நமக்கு எப்படி யூனிட் கிடைக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் த வால் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன போடுவோம், இது வந்து மேக்ஸிமம் டிவைடட் பை 2 தான் இருக்கும். இந்த வால்னு போட்டோன்னா மேக்ஸிமம் எடுத்து ஹூப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 2 which will give us the longitudinal strain. So longitudinal strain வந்து PDI by 4T, P DI வந்து 200, 4T 10 போயிடுச்சு, 15 வரும். ஆன்சர் கரெக்டாக இருக்குது 50. இந்த சம்பளம் பாருங்கள், நம்மளை வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தோட லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் ரேஷியோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is a longitudinal stress is directly proportional to DI divided by T. So of 1 divided by of 2 longitudinal stressக்கு போட்டோன்னா நம்ம வந்து DI by T of 1 is equal to T by DI of 2 இப்படி இருக்கும். DI வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து 3D, T வந்து 2T, இதே செகண்டுக்கு வந்து T வந்து T தான், D வந்து D தான். ஸோ DDTT போயிடும், நமக்கு வந்து 3/2 அப்படின்ட்டு ஆன்சர் நிற்கும். கரெக்டாக இருக்குது. இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு வந்து திக்னஸ் ஆஃப் த பிளேட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி he also given the allowable normal stress at any point within the cylinder portion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு ஈக்குவலாக ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஈக்குவல். ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், PDI டிவைடட் பை 2T. ஸோ நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது அமைச்சோம். 100 மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க. P வந்து 500 கிலோ பாஸ்கல். ஸோ அதை வந்து நான் 0.5 மெகா பாஸ்கல் ஆக்கிக்கிறேன், டிவைடட் பை 1000 போட்டு. DI வந்து 2000, எல்லாமே மில்லிமீட்டர் நியூட்டன் அதிலே மெயின்டைன் பண்ணுறேன். 2T 1000 10 இந்த பக்கம் நான் டீயை கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு 10 × 0.5 வந்து 5 mm கிடைக்கும். ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், அவன் வந்து தின் சிலிண்டர் வித் இன்டர்னல் ரேடியஸ் நமக்கு வந்து பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் தான், அதுதானே மேக்ஸிமம் இங்கே. ஸோ அது வந்து 100 மெகா பாஸ்கல். P வந்து 10 மெகா பாஸ்கல். DI வந்து இதோட மல்டிப்ளிகேஷன் 2, அது வந்து 200, RIயோட மல்டிப்ளிகேஷன் 2 டிவைடட் பை 2T. T வந்து 10 10ன்ட்டு ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்குது, 10 mm. இந்த சம்மில் பாருங்கள், இது வந்து ஒரு சூப்பரான சம். நான் திக் சிலிண்டர் கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இதுதான் ஒரு திக் சிலிண்டர்னால், இதில் ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இப்படி வேரி ஆகிட்டுருக்கும், அதாச்சும் அவுட்டரில் வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி இன்டர்னலில் வந்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வேல்யூ இருக்கும் அவுட்டரில். ஸோ இதை பார்த்தோன்னா அந்த எதை பற்றி கேட்டிருக்காங்க, இங்கே ரேடியல் ஸ்ட்ரெஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதுதான் ரேடியல் ஸ்ட்ரெஸ். ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் அட்
அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஓகே, இன்சைடை வந்து அவன் ஏன்ட்டு சொல்லியிருக்கான். அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து ஏ, இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு சொல்லியிருக்கான். ஸோ மேக்ஸிமம் அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ, 0 அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் பி. இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு வந்து டவ் இந்த வால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான், விச் இஸ் ஹூப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். அதுதான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த வாலாக இருக்கும். நம்ம போட்டே பார்த்து காமிச்சிடுறேன். அதாச்சும் இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வால்னு கேட்டிருந்தாங்கன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். நமக்கு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் வந்து PDI டிவைடட் பை 4T வரும். அதோட வேல்யூ வந்து P வந்து 2 MPa, DI வந்து 14 × 10⁻3. நான் இந்த சைடு வந்து நியூட்டன் மில்லிமீட்டர்னு வச்சுக்க போகிறேன். 4T 48 divided by 200 240 MPa. இருங்க, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், செக் பண்ணுறேன். P வந்து 2 MPa. ஓகே, டிஐயாக சேஞ்ச் பண்ணோன்னா 14 × 10⁻3 PDI டிவைடட் பை 4. T வந்து 50 140 MPa. யா, எங்கேயோ கால்குலேஷனில் தான் பண்ணியிருக்கேன். ஆன்சர் கரெக்டாக இருக்கு. இந்த வால் இது இன்கேஸ் இல்லாமல் நமக்கு ஆன் த வால் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வில் டூ PDI divided by 8T, which is nothing but sigma H minus sigma L divided by 2 அப்படின்ட்டு போடுவோம். இதோட வேல்யூ வந்து நமக்கு இது 70 MPa வரும். In case if it is on the wall. On the wall, on the cylinder, on the surface, in plane shear stress. இந்த மாதிரிலாம் வரும். 2 3 1. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன் பிளேன் முன்ன பார்த்த கொஷின், அதாச்சும் sigma 1 minus அதாச்சும் longitudinal hoop minus longitudinal divided by 2, which is nothing but PDI divided by 8T. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஆன்சர், இன் பிளேன்னு சொல்லியிருக்கிறதுனால. ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் whenever they give the shear stress. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க, என்ன இன் பிளேனும் கொடுத்துருக்கானா, இந்த வாலும் கொடுத்துருக்கானா, ஆன் த வாலும் கொடுத்துருக்கானா அப்படின்லாம் நோட் பண்ணி போடுங்க. PDI divided by 8T. P வந்து 500 இருக்குது, நான் 0.5 நான் கேட்குறேன் மெகாபாஸ்கலில் போட்டு. DI வந்து 4000 ஆகிடும், அதாவது 2 × 2 4. அதுதான் வந்து டயாமீட்டர், இன்டர்னல் டயாமீட்டர். நான் மீட்டர் மில்லிமீட்டரில் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் டிவைடட் பை 8T. 0.5 × 4000 divided by 80. 25 ஆன்சர் கரெக்டாக இருக்குது. பாஸ்கல். இது வந்து இன் பிளேனுக்கு உண்டான, இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் மைனஸ் லாங்கிடியூட்னல் டிவைடட் பை 2. இந்த சம்மில் பார்த்தோன்னா எது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காலம் பேஸ்டு சம். காலம்னா அதாச்சும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிரிட்டிக்கல்
இதில் நம்ம பார்த்தோன்னா அப்படியே டேரெக்டாக ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். யூலர் தியரி இஸ் அப்ளிகபிள் டு மீடியம் டு லாங் காலம். இது வந்து தப்பு. நம்ம வந்து வெறும் லாங் காலம் கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். லோடு கேரிங் வித் ஃபிக்ஸ்டு சப்போர்ட், இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஹையர் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் த ஹையர் த கிரிப்ளிங் லோடு. நம்ம ரிலேஷன் பார்த்துடலாம். பிசிஆர் என்னது? என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இ. நான் ஐயை வந்து ஏ கே ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், டிவைடட் பை எல்இ ஸ்கொயர். இது வந்து மினிமமாக இருக்கணும். கே ஸ்கொயர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஹையர் த ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் ஹையர் த கிரிப்ளிங் லோடு. கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 and 3 கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள், இவன் வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லிட்டான். நம்மளுக்கு அதுக்கு பதிலாக வந்து he given a deflection. இதுக்கு நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ஆல்ரெடி தெரியும். டிஃப்ளெக்ஷன் ஆஃப் a simply supported beam when it is having a central load PL cube divided by 48 EI. நமக்கு தெரிய வேண்டியது வந்து EI தான் தெரியணும். ஸோ EI இந்த பக்கம் கொண்டு போயிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். P வந்து 80 நியூட்டன். நான் எல்லாமே நியூட்டன் அப்புறம் மில்லிமீட்டரில் நியூட்டன் அப்புறம் நியூட்டன் மீட்டரில் மெயின்டைன் பண்ணுறேன். எல் வந்து 5 மீட்டர், 5 பவர் கியூப் டிவைடட் பை 48. இதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் வந்து 10 mm கொடுத்துருக்காங்கன்னா அதை மீட்டராக மாற்றிக்கிறேன். ஸோ இது நம்ம பண்ணோன்னா வில் கெட் EI வேல்யூ இன் பாஸ்கல், அதாச்சும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். சாரி, நியூட்டன் எம்எம்மில் கிடைக்கும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். இப்போ நான் இதை கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து EI வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ன்ட்டு கிடைக்கும். ஸோ 80 × 5 cube divided by 48 into 10 into 1000, 20,833 எனக்கு கிடச்சிருக்கு EI வேல்யூ வந்து. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்போ எனக்கு பிசிஆர் தான் கண்டுபிடிக்கணும். 2 பிண்டுன்னு சொல்லிட்டான். ஸோ எல்இ வேல்யூ வந்து எல்ஏ தான். பிசிஆர் வேல்யூ வந்து ஒரே ஒரு லூப் தான். ஸோ பை ஸ்கொயர் EI மினிமம், அதுக்கப்புறம் டிவைடட் பை எல்இ ஸ்கொயர். இங்கே வந்து ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவன் வந்து ஆல்ரெடி EIன்ட்டு சொல்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். பை ஸ்கொயர் EI டிவைடட் பை எல்இ ஸ்கொயர். எல்இ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் which is 25. இதோட டிவைடட் பை பை ஸ்கொயர் டிவைடட் பை 25. 8224.67 ஆன்சர் கிடைக்குது. நம்ம ஆன்சர் வந்து நியூட்டனில் வரும். அவன் வந்து எதில் கேட்டிருக்கான்? 8224.67 இருந்தது. அவன் 8225 நியர்பை ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து the Euler buckling load in an axially loaded slender column. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் PCR is equal to pi square EI minimum divided by LE square. இந்த slenderness ratio இருக்கிறது LE divided by K minimum. அப்போது இது வந்து எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் டு த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவாக இருக்கும்.
அப்போது யூலர் பக்லிங் ரோடு வந்து டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஸ்லெண்டர் ரேஷியோ, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்ட். இந்த இடத்துல பாருங்கள், இவன் வந்து ஒரு சர்க்குலர் காலம் ஆஃப் லென்த் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளை வந்து எவ்வளோ கிரிப்ளிங் லோடு குறையும், பிசிஆர் 1லேருந்து பிசிஆர் 2 வந்து எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஏறி இருக்கா அப்படின்ட்டு, குறைஞ்சிருக்கு, அவன் ரிடக்ஷன் சொல்லிட்டான். ஸோ பிசிஆர் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏ. ஐஏ வந்து டி பவர் 4க்கு ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். ஸோ PCR is directly proportional to D power 4. When D decreases, PCR also decreases. PCR 2 வந்து 0.85 power 4. power 4. இது வந்து எனக்கு 52%, அதாவது பிசிஆர் 1 வந்து எனக்கு 1 தான் வரும். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் 1 power 4 தான். அப்போது எனக்கு வந்து எவ்வளோ டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு, 0.1லேருந்து கிட்டத்தட்ட இதுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 47% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிடக்ஷன் வந்து எனக்கு 47% ரிடக்ஷன் ஆகிருக்கு. மோர் தென் 40%. ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இந்த சம்மில் பார்த்தோம்னா அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான், திஸ் கேன் பி ப்ரெஷரைஸ்ட் and an additional tensile strength of 50 megapascal is imposed along the axial direction அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இதை இப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். longitudinal plus 50 is equal to hoop stress அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 50 is equal to எப்படி எடுக்கலாமா, இதை வந்து நான் ஃபர்தர் PD I divided by T எடுக்கலாமா, 1/2 minus 1/4 is equal to 50. 50 into T வந்து 5, 50 மெகாபாஸ்கல் தானே கொடுத்துருக்கான். ஓகே, 50 மெகாபாஸ்கல் தான். டிவைடட் பை DI வந்து 200 mm டிவைடட் பை 0.25 வரும். இது எனக்கு வந்து P வந்து 5 கிடைக்கிது, 5 மெகாபாஸ்கல். ஆன்சர் செக் பண்ணும், கரெக்டாக இருக்கணும். 5 மெகாபாஸ்கல். இந்த இடத்துல பார்த்தோன்னா இஸ் ஆஸ்கிங் அஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸ்பெரிக்கல் வெசல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு PDI divided by 4T. P வந்து 4 மெகாபாஸ்கல், DI வந்து 500 divided by 4T 10. இது போயிடுச்சு, 15 நிற்கும். ஸோ சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா ஹெச் தான் வந்து எனக்கு FOSன்ட்டு இருக்கும். சிக்மா ஒய் வந்து 200 divided by 50 is equal to 4. அதுதான் வந்து FOS. கரெக்டாக இருக்குது. இந்த சம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காலம் பேஸ்டு சம். ஸோ நம்ம காலம் பற்றி பார்த்துக்கிட்டே வருவோம். இதை வந்து நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலான்னா, T cos 45 plus F is equal to 0. அதே மாதிரி T sin 45 plus RQ is equal to 0 அப்படின்ட்டு எழுதலாம். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிசால்வ் பண்ண இது ரெண்டுத்தையும் ஆன்சர் வந்து RQ
மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். நான் ஆர்கியூ இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இதை இங்கே கொண்டு போயிட்டு இங்கே போடுறேன் இந்த ஈக்குவேஷனில். ஸோ எனக்கு வந்து t இஸ் ஈக்குவல் டு √2f கிடைக்கும். இதை தான் நான் கிரிப்ளிங் லோடுன்னு வச்சுக்க போகிறேன். √2f which is equal to pinned at both end, pinned okay pi square ei divided by l square. L வந்து ஆல்ரெடி அவன் Lன்னு தான் வச்சுருக்கான். ஸோ நமக்கு F வந்து pi square ei l square √2 அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து பக்லிங் லோடு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஹிஞ்சுடு ஆன் போத் சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் வந்து எல்லையாவாக தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம ஐ முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே ஐ கொடுக்கல ஸ்ட்ரைட்டாக. BH3/12 போடலாம், HB3/12 போடலாம். இதில் எது கம்மியோ அதை எடுத்து நம்ம போட வேண்டியது தான். நம்ம பார்த்தாலே தெரியும், இதை வந்து நம்ம 20 × 10⁻³/12 போட்டால் தான் கம்மியாக வரும். ஸோ 20 × 10⁻³ / 12 166.67 mm⁴. இதுதான் I. PCR is equal to pi square ei minimum divided by L e square. E வந்து 200 GPa. நான் 200 × 10⁻³ போட்டுக்கிறேன். I வந்து 166.67. L வந்து 1 மீட்டர். அதை வந்து நான் மில்லிமீட்டராக மாற்றிக்கிறேன். (200 × 10⁻³ × pi square divided by 1000 square 3289.86 நியூட்டன்ட்டு வந்திருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து நம்மளை ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. I is equal to AK² வச்சுட்டு அதிலிருந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சி போட போகிறேன். இங்கே வந்து இது வந்து ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ட்டு அவன் கொடுத்துருக்கான். ஸ்கொயருக்கு ஏரியா வந்து A², அதாவது சைடு ஸ்கொயர். அதே மாதிரி K நம்ம I வந்து தெரியும், A⁴ டிவைடட் பை 12ன்ட்டு. ஸோ இதை ஏரியாவை வந்து அதாச்சும் ஐயை வந்து நம்ம A² டிவைடட் பை ஸ்கொயர் டிவைடட் பை 12 இப்படின்ட்டு வச்சுக்கலாம்ல. அதை நான் இப்படி சப்ளை பண்ணிவிட்டு நான் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு போகிறேன். A⁴. ஓகே, இப்போ நம்மளுக்கு FOS டூல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது மிச்சம். P கம்ப்ரெசிவ்ன்ட்டு வந்து 200 kN, அதை நான் நியூட்டனாக மாற்றிக்கிறேன். இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 2 ஆகிடும். பின்ட் ஆன் போத் எட்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சேமாக தான் இருக்க போகுது. E வந்து 12 GPa. ஸோ 12 × 10⁻9. I வந்து நான் ஏரியா பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 12. L மினிமம் L². இதை வந்து நான் நியூட்டனில் போட்டுக்கிறேன். 3.14 ஹோல் ஸ்கொயர். அப்போ எனக்கு வந்து 200 × 10⁻³ × 2 × 3.14 டிவைடட் பை pi square divided by 12 × 10⁻9
into 12 எனக்கு ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிருக்கு. நான் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் பண்ணோன்னா நான் 1000ஆல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ வந்து எனக்கு ஆன்சர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். 19989.86 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக இருக்குது. சாரி, மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நான் மீட்டரில் தான் எல்லாமே இங்கே வச்சுருந்தேன். அப்போ எனக்கு மீட்டரில் வந்தது நான் 1000 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றிட்டேன். இதில் பாருங்கள் நம்மளை வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸையும் இதையும் ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம E∝Tன்ட்டு போடுவோம். பட் நம்ம இந்த இடத்துல லோடை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ E ஏரியா ஆல்ஃபா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இதை நான் இப்படி ஈக்குவேட் பண்ணுறேன். இதோட கிரிப்ளிங்களோட பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கு உண்டான ப்ரொபோஷ்னாலிட்டியை கேட்குறான். நம்ம வந்து ஐயை வந்து ஏகே ஸ்கொயருன்னு சொல்லலாம். இல்லைனா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஐ டிவைடட் பை ஏன்ட்டு போடலாம். ஐ வந்து π/64 d⁴, அப்புறம் π/4 d ஸ்கொயர். அப்போது நம்ம இதை ஈக்குவேட் பண்ணோன்னா இட்ஸ் இஸ் ப்ரொபோஷ்னல் டு d ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். அதுதான் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா if the length of the column doubles, the critical load becomes. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் PCR is indirectly proportional to effective length square. இப்போ வந்து length of the column வந்து டபுள் ஆச்சுன்னா length of the column இது வந்து 2 ஆகுது. ஸோ PCR become 1/4 of original value, option B. இந்த இடத்துல இது வந்து ஆல்ரெடி பார்த்த சம். ஸோ யூ கேன் லீவ் இட் அண்ட் கோ நெக்ஸ்ட் சம். இதில் பார்த்தோன்னா எஸ்எஸ்பி வித் சப்போர்ட் அட் இட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகே, த கிரிட்டிக்கல் ஆக்சியல் லோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தான் ஐயை கண்டுபிடிக்கணும். ஐ வந்து BH³ டிவைடட் பை 12ன்ட்டு நமக்கு தெரியும். இதில் 15³ போட்டால் அதிகமாக வரும். ஸோ நான் 15 × 10³ வந்து கம்மியாக இருக்கும். அதை நான் போட்டுட்டு அதை ஐயா வச்சுக்கிறேன். நான் எல்லாமே மில்லிமீட்டர், நியூட்டன் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண போகிறேன். 1250 mm⁴. இப்போ PCR வந்து எனக்கு சப்போர்ட்டட் இட் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஸோ ஹிஞ்சுன்னு எடுத்துக்கிறேன். L ஸ்கொயராகவே தான் இருக்கும். எஃபெக்டிவ் லென்த் வந்து π ஸ்கொயர். E வந்து 200 × 10⁻³ × 1250 டிவைடட் பை L வந்து நான் மில்லிமீட்டரில் மாற்றிக்கிறேன். 200 × 10⁻³ × π ஸ்கொயர் டிவைடட் பை 1500. எனக்கு 1096.62 நியூட்டன் வருது ஆன்சர். 1096.62 நியூட்டன். ஆன்சரை வந்து கிலோ நியூட்டனில் கேட்டிருக்கான். ஸோ டிவைடட் பை 10⁻³ will give us கிலோ நியூட்டன். கரெக்டாக இருக்கு ஆன்சர். நம்ம இன்றைக்கி பார்த்த சம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி மெஜாரிட்டி ஆஃப் த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்டெல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஸ்சலேனியஸாக இருக்க சம்ஸ், அதாச்சும் இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி, அதுக்கப்புறம் இந்த
இம்பேக்ட் அதை பற்றி இதெல்லாம் பேஸ் பண்ணி வர சம்ஸ்லாம் நாளைக்கு நான் கான்செப்ட் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நான் பேஸ் பண்ணி சம் எடுத்துடுறேன். ஓகே, தேங்க்யூ.